ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல உங்களோட ஓன் கிரியேஷனான ஒரு பிடிஎஃப்பை வந்து ஆன்லைன்ல லோக்கலா, வேர்ல்டு வைடா அதே மாதிரி நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் குடுக்குறதுக்கு எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்? நீங்க இப்படியான ஆக்சஸ நீங்க உங்களோட விசிட்டர்ஸுக்கு குடுத்துட்டு எப்படி மணி மேக் பண்ணலாங்கிற கான்செப்ட்ட நம்ம இதுல பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். அதுபோல இந்த டீச்சர்ஸ் அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மெயின்டைன் பண்ற ஒரு கோர்சஸ் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ற நீங்க இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணிட்டு அந்த கோர்சஸை ஃபாலோ பண்றாக்கள் அல்லது உங்களோட பிள்ளைகளை வந்து நீங்க எப்படி மோனிடைஸ் பண்ணலாம். ஓகே, இதுல வந்து நான் எடுத்துக்கொள்ள போற கான்செப்ட் வந்து கிட்ஸ் கலரிங். அதே மாதிரி நீங்க என்னன்னா இதை நீங்க எல்லா டைப் ஆஃப் பிடிஎஃப்க்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களோட கிரியேஷன் தானே, அதை நீங்க தாராளமா இதுல மோனிடைஸ் பண்ணலாம். இதுல வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸுமே உங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்காது. ஸோ நீங்க பெய்டாவும் நீங்க இதை ப்ரொவைட் பண்ணலாம், ஃப்ரீயாவும் ப்ரொவைட் பண்ணலாம். என்னன்னா நம்ம இதை சேல் பண்ண போறோம் வேர்ல்டு வைடா. ஓகே, அதே மாதிரி இதுல நம்ம ஃபேமஸான இதுல தான் இது பண்ண போறோம். லோக்கலா வந்து நாங்க டராஸ்ல எப்படி சேல் பண்றோம் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம இதுல பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி இதை நீங்க டீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா, எக்ஸாம் பேப்பர்ஸ் இருக்கு தானே, இந்த எக்ஸாம் பேப்பர்ஸை வந்து நீங்க ஒரு பண்டிலாவோ அது ஏதோ ஒரு வகையில நீங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் பண்றதுக்குரிய லிங்கை மட்டும் நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க தாராளமா ஏர்ன் பண்ணலாம். ப்ரொமோஷனுக்கு நீங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி கண்டினியூஸா நீங்க இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ், நல்ல ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது நீங்க இதுல இருந்து ஸ்டெபிளான ஒரு மணி ஒன்று ஜெனரேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, ஆன்லைன்ல நாங்க ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் கான்செப்ட் ஒன்று ரன் பண்றோம். ஸோ இதுல வந்து 2 வகையான இன்கம் ஸ்கீம், ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், பேசிவ் இன்கம் ஸ்கீம்னு டிவைட் பண்ணிட்டு இதுல வந்து ரியலா ஆன்லைன்ல எப்படி மணி மேக் பண்ணப்படுது. ஓகே, நீங்க ஆஃப்லைன்லனாலும் சரி, ஆன்லைன்லனாலும் சரி, மணி மேக்கிங்க்கு ஒரு எஃபர்ட் போடணும். அதுவும் ரியல் மணி மேக்கிங் வந்து நீங்க எந்த ஒரு எஃபர்ட்டை நீங்க வெளியில போறீங்களோ, ஆஃப்லைன்ல போறீங்களோ அதே தான் போடணும். என்ன ஃப்ளெக்சிபிலிட்டின்னா இங்க வந்து மொபைல்லையே நீங்க இருந்த இடத்திலேயே நீங்க எவ்வளவு வேணாலும் மணி மேக் பண்ணலாம். அந்த கான்செப்டுக்காக இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்கும். ஸோ இதுல நாங்க வந்து உங்களோட ஜாப் செலெக்ஷன், ஜாப் பண்றது, அதை வித்ட்ரோ பண்றது எல்லா ரிஸ்கையும் நாங்க எடுத்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். நீங்க ஜஸ்ட் வந்து இங்க ஒர்க் பண்றது மட்டும்தான் உங்களோட வேலையா இருக்கும். ஸோ இதுல வந்து 2 குரூப் ஆக்சஸ் இருக்குது, பிரீமியம், ஸ்டாண்டர்ட்னு சொல்லி. ஸ்டாண்டர்ட் குரூப்ல வந்து ஈஸியான ஜாப், மைக்ரோ டாஸ்க், நீங்க டேட்டா கலெக்ஷன் பண்றதுன்னு சொல்லி, அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்றது, இப்படியான டேட்டா என்ட்ரி, இப்படியான ஈஸி டைப் ஆஃப் ஜாப்ஸும். பிரீமியம்ல வந்து ஏஐ ரிலேட்டட் ஆனது. ஸோ நீங்க இப்படித்தான் ஜாயின் பண்ண, இந்த குரூப்ல ஜாயின் பண்ணா நாங்க ஸ்டாண்டர்ட் குரூப்ல என்ன ஒரு டாலர் வேல்யூ என்ன, உண்மையான ரியலான மணி மேக்கிங் உங்களை எப்படி நடக்குதுங்கிற கான்செப்டை உங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணாங்க. மொபைலை மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து இப்போ பாருங்க, தேர்ட் ஏர்னிங் ஒரு ஆள் மொபைல் ஒர்க்கர், ஃபிஃப்த் ஏர்னிங் ஒரு ஆள் $400 மேல ஏர்ன் பண்ணியிருக்கிறா, ஒரு ஆள் வந்து $700 மேல ஏர்ன் பண்ணியிருக்கிறா. ஜஸ்ட் மொபைலை மட்டுமே வச்சுட்டு ஒரு கான்செப்ட்ல ஏர்ன் பண்றாங்க. ஸோ இப்படியான வாய்ப்பெல்லாம் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸே பண்றாங்கன்னா ஏஐ ரிலேட்டட்னா அதுல உருவாக்குற இன்கம் ஸ்கீம் எமக்காக ஒர்க் பண்ணும். ஓகே, ஏர்னிங்ஸை வந்து அதுதான் ஒர்க் பண்ணும். பட் ஏர்னிங்ஸ் வந்து எமக்கு ஜெனரேட் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஒர்க்கரை மேனேஜ் பண்ணுற மேனேஜருக்கு ஏர்னிங்ஸ் வரும் யாரெல்லாம்னு சொன்னால் அந்த ஒர்க்கர்ஸால். ஸோ அந்த கான்செப்டை உருவாக்குறத ஈஸியாக உருவாக்கலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இருக்குது. ஸோ இதில் ஃபாரினர்ஸ் ஜஸ்ட் வந்து மொபைலை மட்டுமே வச்சுட்டு சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நிறைய ஃபாரினர்ஸுக்கு வந்து இந்தியா, துபாய், கட்டாரில் இருக்கிறவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த மணியையும் நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் எப்போ ரிச் ஆகுறன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அந்த ஏர்னிங்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறதெல்லாம் உங்களோட ரிச் தனம் தங்கி இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. 2000க்கு மேலே ப்ரூஃப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் இங்கே வந்து என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ்ன்னு சொன்னால் காப்பி பேஸ்ட் டாஸ்க், அதே மாதிரி டைப்பிங் ஜாப், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஆர்டிக்கல் ரைட்டிங், ஃபோட்டோ வீடியோஸ், அதே மாதிரி ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ப்ரீமியம் ஸ்டாண்டர்டு பிரிச்சிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் 100 மில்லியனுக்கு மேலே இந்த மைக்ரோ டாஸ்கிங், டேட்டா கலெக்ஷன் அதில் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க எல்கேஆரா. அதே மாதிரி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர், லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். 1500 மெம்பர்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷனுக்கு ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மணி உங்களுக்கு ஜெனரேட் ஆகுமா, அதை நீங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகே, ஸோ சும்மா விளையாட்டுக்கு மாதிரி ஜாயின் பண்ணுறாங்களுக்கெல்லாம் சரி வராது. யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு பெரிய ஒரு ப்ளஸ், நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குமா. நீங்கள் வேர்ல்டு வைடாக எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதிலிருந்து அவங்க உங்களை ஃபில்டர் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரே நாலேஜ் மாதிரி வர மாட்டாங்க. அதை ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பூஸ்ட் பண்ணுவாங்க. மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்ஸ்,
எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லையா ஜாப்ஸில் இருந்து ஒர்க் பண்ணால் மணி வரும். அதே மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் உங்களோட பார்ட் டைம்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைம்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஃபுல் ஃப்ரீடமாக உங்களோட ஒர்க்கில் நீங்கள் எனி டைம் எனிவேர் எனி அமௌண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பொஸ் இல்லை. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய ப்ரூஃப்ஸ்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிருக்கோம். 2000க்கு மேலே நீங்கள் இந்த சேனல் ஆக்சஸை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிங்க. அதே மாதிரி இங்கே கண்டெக்ட் லிங்க் கொடுத்துருக்குறேன், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயோலையும் நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ சேனல் லிங்க்கும் இருக்குது, அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் இருக்குது. அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்கே பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஏர்னிங் ப்ரூஃப், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் அந்த கான்செப்டும் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், யூடியூப், குவாரா, இன்ஸ்டாகிராம், டிக்டாக், லிங்க்டின், எக்ஸ், த்ரெட்ஸ், ஸோ எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் ஷோ ஆயிரும். அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இமேஜஸ் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் ஷோ ஆகும். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் வீடியோஸ் ஆப்ஷன் இருக்கும். வீடியோ ஆப்ஷன் வந்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி யூசர்ஸ்ட்டை நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸும் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். இதில் நாங்கள் எப்படி செல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்ப்போம். இதில் பாருங்கள், செல் பிடிஎஃப் இன் ஆன்லைன். இதில் முதலாவது நீங்கள் வேர்ல்டு வைடாக செல் பண்ண போகிறீங்க. நம்ம மெயினாக இதில் வந்து டராஸில் எப்படி செல் பண்ண போகிறோம், அதே மாதிரி நீங்கள் பர்சனல் கிரியேஷனில் எப்படி செல் பண்ண போகிறீங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் 3 வகையாக பிரிச்சிருக்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் வேர்ல்டு வைடாக செல் பண்ண போகிறீங்களா, இல்லை லோக்கலாக செல் பண்ண போகிறீங்களா, அல்லது வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறீங்களா. ஓகே, ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதை நம்ம மோனிடைஸ் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது நீங்கள் வேர்ல்டு வைடாக செல் பண்ண போகிறீங்கன்னு ஒரு சொன்னால் இது வந்து அமேசான் கேடிபின்னு ஒரு சொல்லியிருக்கு. அமேசான் கிண்டல் இது என்னன்னு ஒரு சொன்னால் இங்கே வந்து அமேசானில் நீங்கள் செல் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி அமேசானுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வரும், அவங்கள்ட்ட நீங்கள் செல் பண்ணலாம். அமேசான் என்ன பண்ணும்னா இந்த டிஜிட்டல் புக் நீங்கள் பிரிண்ட் டிஜிட்டல் புக்ஸை வந்து அது மில்லியன் ஆஃப் ரீடர்ஸுக்கு வந்து அது செல் பண்ணும். எல்லாமே அதுவே பிரிண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணும். அல்லது நீங்கள் டிஜிட்டல் வைஸ் அவங்க கேட்பாங்கன்னு சொன்னால் அந்த டிஜிட்டல் வைஸாகவும் அது செல் பண்ணும். ஸோ நீங்கள் அமேசான் கேடிபி யாருக்கெல்லாம் எந்த கண்ட்ரிஸுக்கெல்லாம் ஒர்க் ஆகுதோ நீங்கள் எல்லாரும் தாராளமாக இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைஸ். அமேசான் கேடிபி. ரெண்டாவது வந்து எட்சிலேயும் வந்து நீங்கள் கிட்ஸ் கலரிங் புக்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் $1க்கு 3.8K ரிவ்யூஸ் வந்து ரிவ்யூஸ் வர்றதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ரிவ்யூஸை விட எப்பயும் சேல் கூட தான் இருக்குமா, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ $1 $3,800 இது சேல் ஆயிருக்கு. இது வந்து பெசிவ் இன்கமாக எட்சியில் நீங்கள் சேல் பண்ணுறதுல சில லிஸ்டிங் ஃபீஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் இங்கேவே பண்ணலாம். அப்போ உங்களுக்கு சேல்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும். அதை நீங்கள் மெயின்டைன் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்மந்தமாக நம்ம வீடியோஸும் போட்டிருக்கிறோம், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் இதில் வந்து நீங்கள் கிட்ஸ் கலரிங்கிறத நம்ம பேஸாக வச்சுருக்கோம். அப்படி இல்லாமல் நிறைய பிடிஎஃப்பும் சேல் ஆகுது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுவும் வேர்ல்டு வைடாக சேல் நடக்கும். ஓகே, அடுத்தது வந்து கம்ரோட். இதை மெயினாக வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ கம்ரோட்னு என்னென்னா இங்கேயும் நம்ம உங்களோட ஓன் பிடிஎஃப் நீங்கள் என்னென்னு சரி ஓன் பிடிஎஃபை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ண பிறகு இந்த வெப்சைட் உங்களுக்குன்னு ஒரு லிங்க் கொண்டு தருவாங்க. ஸோ இந்த லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இதை யாரும் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஏர்னிங்ஸ் ஜெனரேட் ஆகும். ஓகே, ஸோ இதுவும் ஒரு கான்செப்டாக. ஸோ இதை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அட்ஸ்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் அல்லது வந்து உங்களுக்கு சூட்டபிளான, ஏன்னா ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பூஸ்ட்டு கொஞ்சம் அமௌண்ட் குறைய இருக்குது. இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நீங்கள் வேர்ல்டு வைடாக அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு செல் பண்ணலாம். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஒன்றும் நீங்கள் அமேசானில் உங்களோட பிடிஎஃபை நீங்கள் இது பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் கம்ரோடில் நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுக்கான ஒரு லிங்க் இருக்கணும். அப்படி இல்லை உங்களுக்குன்னு ஓனான ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கணும். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். ஸோ ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னு சொன்னால் லோக்கலாக நீங்கள் செல் பண்ணணும். ஸோ உங்களோட கண்ட்ரீஸில் லோக்கலான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஸோ ஸ்ரீலங்காவில் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டராஸ். ஸோ டராஸில் நாங்கள் எப்படி அதை செல் பண்ணோம்னு ஒரு சொல்லியிருக்கு. இங்கே நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் $800 98 செல் நடக்குது. அப்போ 98 99 72 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே இது சேல் இதுவரை நடந்திருக்குது. ஓகே, இது பாருங்கள் 800 இது 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே என்ன பண்ணாலும் 9 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே செல் நடந்து. இது என்ன நடக்குதுன்னா இங்கே வந்து பெசிவாக இது ஜெனரேட் ஆகுது, பெசிவ் இன்கம். ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். ரிவ்யூக்கும் சேலுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்போதுமே ரிவ்யூஸை விட சேல் கூட தான் இருக்குங்கிறது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். இங்கே 20 ரிவ்யூஸ் விழுந்திருக்குது, பட் சேல் வந்து 122. இதில் எதை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குமா. ஸோ அப்படியான ஒரு கான்செப்ட் தான் இது. அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து அட்ஸ். இந்த அட்ஸை வந்து நீங்கள் லோக்கலாக ஃபேஸ்புக் அட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லோக்கல் வைஸாக உங்களோட கண்ட்ரிக்கே நீங்கள்
நீங்க செல் பண்றேன்னு சொன்னா, அதுக்கும் கட்டாயம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்க டெராஸ்ல செல் பண்ண போறீங்கன்னா, டெராஸ்லயே ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி Facebook இந்த இதுல நீங்க போட்டுட்டு, நீங்க டெராஸ்ல அட்வர்டைஸ்மென்ட் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, நீங்க இந்த லிங்க் எடுத்துட்டு, உங்களோட லிங்க் தானே இந்த லிங்க் எடுத்து நீங்க Facebookல அட்வர்டைஸ்மென்ட் பண்ணலாம். ஓகே. காஸ்ட் எஃபெக்டிவ் எங்க இருக்குன்னு மேனேஜ் பண்ணிட்டு, அத நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. அடுத்தது வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு. நியூஸ் குரூப் அப்படியான குரூப்ஸ்கள் இருக்கும். அங்கேயும் நீங்க அது அந்த டைமுக்கு ஏற்ற மாரி இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் பேப்பர் நீங்க இது பண்றீங்கன்னா, இப்ப ஸ்காலர்ஷிப் டைம்ல நீங்க பேப்பர கிரியேட் பண்ணிட்டு, அந்த பேப்பர வந்து நீங்க இதுல Gumroadல அப்லோட் பண்ணிட்டு, நீங்க லிங்க வந்து அப்படி ஷேர் பண்ணா அவங்க பை பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இதான் கான்செப்ட். நீங்க லோக்கல் வைஸா செல் பண்றதுக்கு. 3வது பிபிடி சைட். இத வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா, பெர் டவுன்லோட். ஒவ்வொரு டவுன்லோட்டுக்கும் உங்களுக்கு மணி வரும். ஓகே. அப்போ உங்களோட ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து நீங்க டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நிறைய சைட்ஸ் இருக்குது. நீங்க அதில நம்பிக்கை தன்மை இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து இத சொல்றேன். இது நிறைய பேர் இத சஜெஸ்ட் பண்றதால சொல்றேன். அப் ஃபார் எவர். ஓகே. ஸோ இதில வந்து நீங்க மேக் மணிய கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதில டயர் 1, டயர் 2 என்னன்னா கண்ட்ரி. ஓகே. இப்போ உங்களுக்கு டவுன்லோட் வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ், அதே மாரி கனடா, யுகே, ஆஸ்திரேலியாவுல வந்து டவுன்லோட் 1000 பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா $7. அதே மாரி நீங்க இந்த கண்ட்ரீஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து $4 மத்தது $4 மத்தது $3. ஓகே. இந்த ஃபைலோட சைஸ பொறுத்தும் இருக்குதா? ஓகே. அதர் கண்ட்ரீஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணாங்கன்னா, 1000 பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா $3. ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்களோட ஃபைல்ஸ இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்க. உங்களோட ஃபைல்ஸ வந்து இதில அப்லோட் பண்ணிட்டு இங்க இருக்கும். அப்லோட் ஃபைல் அண்ட் ஷேர் பண்றது. ஸோ அந்த அவங்க ஒரு லிங்க் ஒண்ணு தருவாங்க. அந்த லிங்க் எடுத்து நீங்க ஷேர் பண்ற மாரி இருக்கும். அங்க என்னன்னு ஒரு சொன்னா, அந்த டவுன்லோட் பண்ற ஆட்களுக்கு வந்து சில அட்வர்டைஸ்மென்ட் ஷோ ஆகும். Google அட்வர்டைஸ்மென்ட். அந்த அட்வர்டைஸ்மென்ட்ட அவங்க அத பார்த்துட்டு அந்த பேஜ்ல இருந்தே டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மென்ட் இல்லாமலும் நீங்க இத அக்சஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அதுல இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. இந்த இருக்குது பிரீமியம். அதாவது நீங்க ஒரு மாசத்துக்கு $10 பே பண்ணுவீங்கன்னு சொன்னா, நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா, அந்த அட்வர்டைஸ்மென்ட் வராது. இங்க பாருங்க நோ அட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி ஃபைல டெலீட் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் இருக்கும். அதே மாரி அன்லிமிட்டட் இதில வந்து 10 எம்பி தான் மேக்ஸிமம் அப்லோட். இதில வந்து என்னன்னு சொன்னா, அ அன்லிமிட்டடா அப்லோட் பண்ணக்கூடிய மாரி ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லன்னா நான் ஃப்ரீயா தான் யூஸ் பண்றேன்னா யூஸ் பண்ணலாம். அதே மாரி பேமெண்ட் மெத்தட் PayPal, கிரிப்டோ கரன்சி, பேயர் இல்ல பேமெண்ட் மெத்தட் நிறைய பேமெண்ட் மெத்தட் இருக்குதா, நீங்க அந்த பேமெண்ட் மெத்தட் சம்பந்தமா வந்து எந்த இதுவும் பண்ண தேவையில்ல. அவ்வளவுக்கு பேமெண்ட் மெத்தட்ஸ் இங்க இருக்குது. வித்ட்ரா பண்ண ஆக்குற ப்ரூஃப்ஸ்களும் இங்க இருக்கு. செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு கிடைக்கிற இந்த அமேசான் KDP, Etsy, Gumroad, அட்ஸ். ஓகே. இந்த Gumroad வந்து நீங்க லோக்கல் வைஸா செல் பண்றதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. டெராஸ்ல நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க டெராஸ்ல வந்துட்டு இங்க கலரிங் புக்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இங்க புக்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கும். இத நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி சேல் ஆகுதுன்னு. அப்படி இல்ல உங்களுக்கான யூனிக்கா நீங்க கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவோம். இதில வந்து பிகம் அ செல்லர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, இங்க நீங்க சைன் அப் குடுத்துட்டு, இதில நீங்க செல்லரா ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே உங்களோட சைட். அப்படி இல்லன்னா உங்களோட சப்போர்ட் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, அவங்க உங்கள கைட் பண்ணுவாங்க. லோக்கல் வைஸா. ஓகே. தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் 3லயும் ஆட்கள் இருப்பாங்க. ஸோ இதில வந்து டெராஸ்ல இருந்து கிளிக் பண்ணிட்டு, நீங்க அந்த பேஜ்ல சைன் அப் குடுத்தீங்கன்னா, சைன் அப் பேஜ் வரும். நீங்க சைன் அப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் வந்து நீங்க Facebook அட்ஸ். ஸோ Facebook அட்ஸ்க்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் Facebook அட்ஸ் இருக்குது. ஸோ அதில நீங்க அதில எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த Facebook அட்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களோட லிங்க இது பண்ணலாம். அதே மாரி உங்களோட பிடிஎஃப்ப வந்து நீங்க Gumroadன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கு. ஓகே. இதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இது என்ன கான்செப்ட்ன்னா, இங்க உங்கள்ட்ட இருக்கிற பிடிஎஃப் அதாவது டிஜிட்டல் டாக்குமெண்ட்ட வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இங்க பெய்டா மாத்தலாம். ஓகே. ரைட். ஸோ இதில நீங்க எந்த புக்கும் லீகலான புக்ஸ இன்னொரு ஆள்ட்ட இருந்து காப்பி பண்ணாதது. அத நீங்க இது பண்ணலாம். லைக் ரைட்டிங், சாஃப்ட்வேர், ஃபோட்டோகிராஃபி, மியூசிக், செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட், மியூசிக், கேமிங், ஃபிட்னஸ், எஜுகேஷன், ஃபிக்ஷன், ஃபிலிம்ஸ், டிராவிங், டிசைன், காமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில வந்து நீங்க ஸ்டார்ட் செல்லிங்ன்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு டேஷ்போர்டு இருக்கு. உங்களுக்கு அடுத்து ஸ்டார்ட் செல்லிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த பேஜ் வரும். இதில Googleஅ செலக்ட் பண்ணிட்டு நீங்க Google என்டர் ஆகினீங்கன்னா சரி. அதே மாரி இதில ப்ராடக்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு வரும். இதில வந்து நீங்க என்ன செல் பண்ண போறீங்க? கோர்ஸ் டியூட்டோரியலா அல்லது புக்கா அப்படின்னு கேட்கும். நீங்க புக் உங்களோட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. அமௌண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இதில நெக்ஸ்ட் ஆப்ஷன் குடுத்து அப்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அப்லோட் பண்ணீங்கன்னா சரி. ஓகே. நீங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்ட இதில குடுத்துருங்க. குடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, ப்ராடக்ட் நேம் கேட்காங்க. நேமையும் குடுத்துருங்க.
ஓகே. ஸோ இதில வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ChatGPT வச்சு எழுதிக் கொள்ளுங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து ஸ்டோர்ற நேம் இருக்கும். அந்த ஸ்டோர்ற நேம நீங்க இங்க குடுத்துட்டு, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இது வேணும்னா நீங்க குடுத்துட்டு, இந்த URL தான் நீங்க ப்ரமோட் பண்ண போறீங்களா? ப்ரிவ்யூ இங்க வரும் பாருங்க. அதே மாரி உங்களுக்கு ஓனா ஏதாவது டொமைன் இருந்தா, அந்த டொமைன இது பண்ணுங்க. அதே மாரி இதில வந்து உங்களோட கவர் இமேஜ அப்லோட் பண்ணுங்க. இதில வந்து உங்களோட பிடிஎஃப்ல தம்ப்நெயில்னா முன்னுக்கு என்ன வரணும்ங்கிறது. அதே மாரி கால் டூ ஆக்ஷன் இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு, இதில உங்களோட வெர்ஷன அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்க. சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தீங்கன்னா சரி. ஓகே ரைட். இதில பே அவுட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க தாராளமா பேங்க்குக்கே வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஸோ பேங்க் ஆப்ஷன கிளிக் பண்ணவே நீங்க இந்த பேஜுக்கு வந்தோனே நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ உங்களோட கண்ட்ரி எல்லாம் ஃபில் பண்ணிட்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மணிய சென்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபீஸ் சொன்னா அவங்க எடுப்பாங்க. ஓகே ரைட். ஸோ இதுதான் நீங்க ஒரு ஓனான உங்கள்ட்ட பிடிஎஃப் இருக்குன்னா, நீங்க வெப்சைட்ட கிரியேட் பண்ணாம, இதில வந்து நீங்க லிஸ்ட் பண்ணிட்டு, அதிலிருந்து உங்களோட ஏர்னிங்ஸ நீங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ரைட். இது அடுத்த கான்செப்ட். ஸோ இதிலிருந்து நீங்க எந்த மெத்தட்ட செலக்ட் பண்ண போறீங்கன்னு செலக்ட் பண்ணிட்டு, அதிலிருந்து நீங்க உங்களோட ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ரைட். இப்ப நீங்க இந்த பிடிஎஃப் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொன்னா, நீங்க ஃப்ரீ ஆப்ஷன் தான் Canva. Canvaக்கு வந்து இங்க கலரிங் புக்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இங்க எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நீங்க ஷோ மோர் குடுத்தீங்கன்னா, இதுல ஃப்ரீயும் இருக்கு, பெய்டும் இருக்குது. நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல. ஜஸ்ட் இங்க வந்து இப்ப இது வந்து பெய்ட் மெத்தட்ல இருக்கு. இது ஃப்ரீ மெத்தட்ல இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, நீங்க உங்களுக்கு ஏற்ற மாரி இத எடிட் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேஜும் இருக்கு. இதுல வந்து எழுதுற மாரி, இது பண்ற மாரி இத கஸ்டமைஸ் குடுத்துட்டு இதுக்கு நீங்க கவர் பேஜ் ஒண்ணு நீங்க செட் இந்த இந்த டிசைனுக்கு கவர் பேஜ் இல்ல. நீங்க கவர் பேஜ் ஒண்ணு செட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து நீங்க இந்த டைனோசர மட்டும் என்ன செய்ய சொல்லிருக்கிறார், இது இதான் கவர் பேஜ். இவங்களோட கவர் பேஜ் இதான். நீங்க இத வந்து நீங்க கலரிங்கா மாத்தலாம். ஓகே. ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது இதுல. ஆப்ஸ்ல கலர் பண்றதுக்கு. ஸோ அதையும் நீங்க கலர் பண்ணிட்டு இத மாத்திக் கொள்ளலாம். ஓகே. இங்க இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஆட்டோவா கலர் மாறும். ஸோ இதுல கலர்ஸையும் நீங்க மாத்திக் கொள்ளலாம். ஓகே. ஃபொண்ட் மாத்தலாம். அதேபோல நீங்க இதுல எஃபெக்ட்ல இந்த ஃபோன்ட சில சில இதுகள இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க இது பண்ணலாம். இல்லாது ஏதாவது எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா, இங்க எலிமெண்ட்ஸ் இருக்குது. நீங்க டைனோசர்ல இன்னும் வேற ஏதாவது பேஜ் வரணும்னு சொன்னா, நீங்க டைனோ சஸ் சர்ச் பண்ணீங்கன்னா, இங்க எலிமெண்ட்ஸ் வரும். ஸோ இதுல வந்து நீங்க க கிராபிக்ஸா வேணுமா? அல்லது வந்து ஃபோட்டோஸா வேணுமா? ஷேப்ஸா வேணுமா? அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு ஃப்ரேமா வேணுமா? மொக்கப்பா வேணுமா? அல்லது சார்ட்டா வேணுமா? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எது தேவையோ அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இத ஆட் பண்ணிட்டு, நீங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம். ஓகே ரைட். ஸோ இதுல கஸ்டமைஸ் ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஃப்ரீ ஆப்ஷன நீங்க தாராளமா எவ்வளவு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விலங்கு நிறைய இருக்குது. ஃப்ரீயும் இருக்கு, பெய்டும் இருக்குது. நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. பெய்ட் பண்ணா மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட் தான். பட் நல்ல ஒரு விசிட்டர்ஸ், நல்ல ஒரு சேல் நடக்குன்னா, தாராளமா நீங்க இந்த Canvaவ யூஸ் பண்ணுங்க. அதே மாரி Canvaவுல நீங்க இந்த எக்ஸாம் பேப்பர்ஸும் நீங்க செட் பண்ணி எடுக்கலாம். எக்ஸாம் பேப்பர்ஸ் அதே மாரி இங்க நீங்க பிடிஎஃப் வேற டைப் ஆஃப் பிடிஎஃப்னா அதுவும் நீங்க இங்க செட் பண்ணி எடுக்கலாம். அதுவும் ஈஸியான ஒரு கான்செப்ட்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு ஓனா கிரியேட் பண்ணீங்கன்னா, தாராளமா நீங்க ஓனா கிரியேட் பண்ணி கொடுங்க. ஓகே. இதுதான் கான்செப்ட். கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. டீச்சர்ஸ் மாரு. அதே மாரி இந்த ஆன்லைன்ல இன்னொரு பார்ட் டைம் நம்ம ஒரு பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ண தாராளமா ட்ரை பண்ணி கொடுங்க. ஓகே. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு, இங்க வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி TikTok, Instagram, YouTubeலயும் கனெக்ட் லிங்க் இருக்கும். அதையும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. தேங்க் யூ.